எல்லா மக்களை விட அதிகமாக அதிகமாக அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் நேசிக்கிறார்களோ அவன் தான் உண்மையான முஃமின், அவன் தான் உண்மையான முஃமின், அவன் தான் உண்மையான முஸ்லிம், அவன் உண்மையான முஸ்லிம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் சகோதரர்களே, இந்த காலத்தில் முஸ்லீமை பார்த்து கை சேதமாக இருக்கிறது. இன்றைய காலையிலங்க ஒருத்தன் பெட்ரோல் எடுத்து தீ குடிக்க போறான். சரி, யாரா இருப்பான்னு சொல்லி பார்த்தா ஒரு முஸ்லீம் ஜமால் முகமது அவன் பேரு. என்னடா காரணம்? அவனுடைய தலைவர் அவனை தோத்துருவான்னு சொன்னாங்களாம். கருத்து கணிப்பில் கேள்விப்பட்டானா என் தலைவை தோத்து விடுவான். அட பாவி, அந்த தலைவனுக்காக வேண்டி, அந்த கேடு கெட்டவனுக்காக வேண்டி, ஒரு கூட்டாளிக்காக வேண்டி, ஒரு பொறிக்கைகளுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதா? நம்மை யார் ஆட்சி செய்யக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். சங்கிகள் நம்மை ஆட்சி செய்யலாமா? இந்துத்துவ வெறியர்கள் நம்பி ஆட்சி செய்யலாமா? பாசிஸ் அரசு நம்பி ஆட்சி செய்யலாமா? சகோதரர்களை நாம் காதில் கேட்கிறோம். வட மாநிலத்தில் பாருங்கள், முஸ்லிம்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். சென்ற வாரம் கூட ஒரு சின்ன குழந்தை, ஒரு மாணவனை பிடித்து ஸ்ரீராம் என்று சொல்லி என்று அந்த குழந்தையுடைய உறுப்பை ஒன்றா வெட்டுறாங்க. யாராவது பெரியவங்க நம்மளை சந்தித்தால், என்னப்பா நல்லா இருக்கியா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, உங்க வீட்டில் எல்லாமே நல்லா இருக்காங்களா, குடும்பம் நல்லா இருக்கா, நம்முடைய தலையில கையை வைத்து துவா செய்வார்கள். யா அல்லாஹ் இவருக்கு சேயத்தை கொடு, ஆஃபியத்தை கொடு, வெற்றியை கொடு என்று துவா கேட்பார்கள். 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த பழக்கம் இருந்தது. இப்போ துவா செய்யறானா? பத்துவா செய்யாமல் இருந்தால் போதுமானது. நோய் வாய்ப்பட்டாயா உடனே மருத்துவம் செய்யுங்கள், உடனே மருத்துவம் செய்யுங்கள். மருத்துவம் செய்வது சுன்னத் சுன்னத் சுன்னத். எத்தனை பேர் சொல்லுவாங்க, நேரம் வந்தா போயிட்டு போறேன், நேரம் வந்து எல்லாம் போதான் போறாங்க. மருத்துவம் செய்வது நம் மீது கடமை, மருத்துவம் செய்வது சுன்னத். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள், செஹத்தை கேளுங்கள், ஆஃபியத்தை கேளுங்கள். இந்த நியாமத் இருக்கிறது, நியாமத்தில் மிகப்பெரிய ஒரு நியாமத். அதை விட மோசமானவன் யார் தெரியுமா? மன் தரக்க ஸலாத ஆமிதன் முத்தஅம்மிதன். யார் தொழுகையுடைய நேரம் வந்து, தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டு, தொழுகையுடைய நேரம் வந்து, தொழுகைக்கான சூழல் இருந்தும் கூட யார் தொழவில்லையோ அந்த விபச்சாரியை விட இவன் கெட்டவன், அந்த கொலைக்காரியை விட இவன் கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பானவரை சிந்தித்து பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வஷ்ஷுக்ருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், சாலீன்கள், நல்லடியார்கள்
அத்துணை முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கஹஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 46வது வசனத்திலே சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத். இந்த உலகத்துடைய செல்வமும் பிள்ளைகளும் அலங்காரங்கள். வல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்கள் தான், சிறந்த அமல்கள் தான் நிலைத்து நிற்கும். யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, யார் தூய்மையான அமல்கள் செய்கிறார்களோ, யார் நல்ல இபாதத் செய்கிறார்களோ, அந்த இபாதத்தினால் மறுமை நாளிலே பகாவாக இருக்கும், நீடித்து நிலைத்து நிற்கும். அல்லாஹ் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டுமா என்று சொன்னால் நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். சகோதரர்களே, அன்பானவர்களை பாருங்க, எந்த அளவுக்கு என்றால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா நபி அவர்களிடத்திலே ஒரு பெண் வந்தாள். மூசா அவர்களே, நான் ஒரு விபச்சாரி, அதன் மூலமாக நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன், அந்த குழந்தை என்னுடைய கரங்களாலே கொன்று விட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டபோது மூசா நபி அவர்கள் அந்த பெண்ணை உடனே விரட்டி விடுகிறார்கள். இங்கே இருக்காதீங்க, உடனே போயிடுங்க, இப்படிப்பட்ட ஒரு பாவியானி என்று விரட்டி விடுறாங்க. அல்லாஹ் சொன்னான், யா மூசா, அந்த பெண் தன்னுடைய பாவத்திற்கு வருந்தி, தன்னுடைய பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று மனக்குமுறலோடு வந்து இருக்கிறாள். அவள் மிக கேடு கெட்டவள் என்று சொல்லி நீங்கள் விரட்டி விட்டீர்கள். அதைவிட கேடு கெட்டவன் யார் தெரியுமா? அதைவிட மோசமானவன் யார் தெரியுமா? மன் தரக்க ஸலாத ஆமிதன் முத்தஅம்மிதன், யார் தொழுகையுடைய நேரம் வந்து தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டு தொழுகையுடைய நேரம் வந்து தொழுகைக்கான சூழல் இருந்தும் கூட யார் தொழவில்லையோ அந்த விபச்சாரியை விட இவன் கெட்டவன், அந்த கொலைக்காரியை விட இவன் கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பானவரை சிந்தித்து பாருங்க, நாம் தொழுகை விட்டால் எப்படிப்பட்ட ஒரு கெட்ட விஷயங்கள், எப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயங்கள் அல்லாஹ் நம்மை வெறுக்கிறான் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எப்படி ஒப்பிடுகிறான்? அந்த விபச்சாரியை விட, தன்னுடைய பச்சிலை குழந்தை கொலை செய்தாலே அவளை விட யார் தொழுகையை விட்டு விடுகிறானோ அவன் மோசமானவன், அவன் தரம் கெட்டவன் என்று சொல்லப்படுகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் பெண் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. எந்த ஒரு முஸ்லிம் பெண் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சில விடயங்களை கடைபிடிப்பது அவங்க மீது கடமையாக, வாஜிபாக இருக்கிறது. அது என்ன? வெளியே செல்லும் போது மேக்கப் இல்லாமல் செல்வது. இரண்டாவது, வாசனை திரவியம் தடவாமல் செல்வது, அத்தர் பூசாமல் செல்வது. மூன்றாவது, இறுக்கமான ஆடை அணியக்கூடாது. பெண்கள் வெளியே செல்லும் போது இறுக்கமான ஆடையை அவர்கள் அணியக்கூடாது. நான்காவதாக, ஹீல்ஸ் சப்பலை அணிந்து கொண்டு தெருக்களிலே குறுக்கும் நெடுக்குமாக ஒய்யார நடந்து செல்வது, இதுவும் செய்யக்கூடாது. ஐந்தாவதாக சுன்னத்தான முறையின்படி பர்தாவை அணிவது, ஹிஜாபை அணிவது. இப்படி எந்த பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே செல்கிறாளோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் இதை விட ஒரு நல்ல சிறந்த பாதுகாப்பு உலகத்தில் வேற ஏதாவது இருக்கிறதா?
அன்பானவர்களே, அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு வழிகாட்டியாக ஷைத்தான் மாறி விடுகிறார். ஷைத்தானுடைய வழிகாட்டியாக இருந்தால் அந்த பெண் நல்ல பெண்ணாக இருப்பாளா? அவருடைய சிந்தை நல்ல சிந்தனையாக இருக்குமா? அவருடைய பார்வை நல்ல பார்வையாக இருக்குமா? அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண் நல்ல முறையில் வெளியே சென்றால், சரியத்தான முறையில் வெளியே சென்றால் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இல்லை என்று சொன்னால் அதனுடைய பெண்ணுடைய ரஹபராக ஷைத்தான் மாறிவிடுகிறான். எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக இதை கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, நாம் பார்ப்போம். பள்ளிவாசல் தோறும் இமாம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா என்று சொன்ன உடனே ஒருத்தர் எந்திரிச்சு நிற்பார், ஏலான் அறிவிப்பு செய்வார். நான் இந்த மாவட்டத்தில் வந்திருக்கிறேன், இந்த மஹல்லால் வசிக்கிறேன், என்னுடைய பெண்ணுக்கு நிச்சயம் அதாவது திருமணம் வைத்திருக்கிறேன், உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள் என்று பல மஸ்ஜிதுகளை நீங்கள் பார்ப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அவருக்கு அதாவது நல்ல முறையில் வசூலும் நடக்கும். அவர்கிட்ட தனியாக பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, அன்பானவர்களே, என்னுடைய பெண்ணுக்கு நிச்சயிக்கப்பட்டது 15 சவரன் பேசப்பட்டது, சில இடத்துல சொல்கிறாங்க 20 சவரன் பேசப்படுகிறது, ஒரு வண்டி ஒரு 2 வீலர் நான் வாங்கி தருகிறேன், கல்யாண மண்டபத்திலே 500 பேருக்கு சாப்பாடு. இவர் என்ன செய்கிறாருங்க? பள்ளி தோறும் போய் பிச்சை எடுக்கிறார். இப்படி செய்யலாமா? எங்கேயாவது இப்படி நடக்கிறதா? இப்படி பிச்சை எடுத்துக்கொண்டு வரதட்சணை தர வேண்டுமா? அப்படிப்பட்ட கல்யாணம் நடத்த வேண்டுமா? அப்படி அந்த கல்யாணம் நடத்தினால் அந்த கல்யாணத்தில் பரக்கத்து இருக்குமா? சிந்தித்து பாருங்க. உங்கள் சக்தி எவ்வளவு இருக்கிறதோ, உங்களால் எவ்வளவு முடியுமோ செய்யுங்கள். இல்லை என்றா விட்டு விடுங்கள். அல்லாஹ் பார்த்து கொள்கிறான். நம் மீது எந்த தவறும் அல்ல, நம் மீது எந்த குற்றமும் அல்ல. இப்படி பிச்சை எடுத்துக்கொண்டு திருமணம் செய்வது, இப்படி அவமானப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. பள்ளிவாசல் இப்போ அதிகமாகிடுச்சு. நம்ம நினைக்கிற ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, ரொம்ப வறுமையில் இருப்பாங்க என்று சொன்னால் அன்பானவர்களே, அது மிக மிக ஒரு 10% கூட இல்லை. 90% மக்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எனவே அன்பானவர், இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும். என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தை தந்தருள்வாயாக, உடல் சுகத்தை தந்தருள்வாயாக, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. அன்பானவர்களே, உடல் ஆரோக்கியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்விடத்தை தன்னுடைய உடலுக்காக வேண்டி, தன்னுடைய ஜிஸ்முக்காக வேண்டி, சரீரத்துக்காக வேண்டி அதிகமாக துவா கேளுங்கள். ஒரு மனுஷன் 1000 கோடி வச்சிருக்கான், பல 1000 கோடி வச்சிருக்கான், அவனுடைய உடம்பு சரியில்லை, சாப்பிட முடியுமா? நிம்மதியாக இருக்க முடியுமா? தன்னை அறியாமல் சிறுநீர் கழித்தால், மலம் ஜலம் சென்று விட்டால், வீட்டில் இருக்கிறவன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் 1 வாரம் 2 மாதம் 3 மாதம் கித்மத் பண்ணுவாங்களா? அதுக்கு பிறகு கையை உயர்த்துவார்கள், இறைவா என்னுடைய தந்தை, என்னுடைய மகனார், என்னுடைய இன்னார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, உடனே அவர் வஃபாத் ஆகிடு. அந்த மாதிரி நிலைமை ஏற்படுதா இல்லையா? எனவே தான் அன்பானவர்களே, அதிகமாக அதிகமாக தன்னுடைய சேகத்தை பார்த்து கொள்ளுங்கள். தன்னுடைய சேகத்தை பார்த்து கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. நோய் வாய்ப்பட்டாயா உடனே மருத்துவம் செய்யுங்கள், உடனே மருத்துவம் செய்யுங்கள். மருத்துவம் செய்வது சுன்னத் சுன்னத் சுன்னத். எத்தனை பேர் சொல்லுவாங்க, நேரம் வந்தால் போயிட்டு போகிறேன், நேரம் வந்து எல்லாம் போக தான் போகிறாங்க. மருத்துவம் செய்வது நம் மீது கடமை, மருத்துவம் செய்வது சுன்னத். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள், சேஹத்தை கேளுங்கள், ஆஃபியத்தை கேளுங்கள். இந்த நியாமத் இருக்கிறது, நியாமத்தில் மிகப்பெரிய ஒரு நியாமத். எல்லாம் இருக்கிறது, சேஹத் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. மையத் பேசாது, இவன் பேசுவான், அவ்வளோதான் வித்தியாசம்.
எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார், மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்களை பார்த்துருப்போம். நல்ல மக்கள். எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? ஒரு உங்களுடைய பெற்றோர்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் 30 வருஷத்துக்கு முன்னால் மருத்துவர்கள், ஹக்கீம்கள் நோயாளிக்கு சிகிச்சை வழங்கினால் ஃபீஸை கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. டாக்டர் வைக்கப்படுவார் ஃபீஸ் வாங்கிறதுக்கு. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுத் தருவார்கள். இன்னும் நியத்திற்கு தெரியுமா? நான் இபாதத் இபாதத், இது ஒரு வணக்கம் என்று சொல்லி கல்வியை கற்றுத் தருவார்கள். இப்போ அப்படி இருக்கிறார்களா? பெட்டி கடைகளில் சிறிய குழந்தைகள் சென்றால் ஒரு மிட்டாய், ஒரு சாக்லேட் எடுத்து கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க, குழந்தை தட்டி கொடுப்பாங்க. இப்போ செய்வாங்களா? அதே போன்ற அன்பானவர்களே, சாலையிலே ரோட்டில் வியாபாரம் செய்துட்டு காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க. 1 கிலோ வெண்டைக்காய் கேட்டால் 1.25 கிலோ கொடுப்பாங்க. கையில் சும்மா எக்ஸ்ட்ரா வந்து அள்ளி போடுவாங்க, கொசுன்னு அள்ளி போடுவாங்க. 1.5 கிலோ வரும். இப்போ தருவாங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மக்கள்கிட்ட கேள்விப்பாருங்க, இந்த பொற்காலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, காய்கறி கடைக்கு போனால் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, அன்றைய சாம்பாருக்கு என்ன ஃப்ரீயா அது கொடுத்துருவாங்க. சந்தோஷமாக கொடுப்பாங்க, மன திருப்தியாக கொடுப்பாங்க. இருந்துச்சா இல்லையா கேட்டு பாருங்க. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அதிகாரிகள் சைக்கிளில் வருவாங்க, பஸ்ஸில் வருவாங்க. அந்த சமயத்தில் லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது. லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது. நம்முடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இருந்ததா இல்லையா கேட்டு பாருங்க. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, யாராவது பெரியவங்க நம்மளை சந்தித்தால், என்னப்பா நல்லா இருக்கியா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா இருக்காங்களா, குடும்பம் நல்லா இருக்கா, நம்முடைய தலையில கையை வைத்து துவா செய்வார்கள். யா அல்லாஹ் இவருக்கு சேயத்தை கொடு, ஆஃபியத்தை கொடு, வெற்றியை கொடு என்று துவா கேட்பார்கள். 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த பழக்கம் இருந்தது. இப்போ துவா செய்யறானா? பத்துவா செய்யாமல் இருந்தால் போதுமானது. இருந்தார்களா இல்லையா? இந்த காட்சி இருந்ததா இல்லையா? அன்பானவர், இந்த காட்சி இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், தொழுகையாளிகள் வருவார்கள், பள்ளிவாசலை தொழுவார்கள். வெளியே குழந்தைகள், தாய்மார்கள் குழந்தை வைத்து நின்று கொண்டிருப்பார்கள். தலையிலே கை வைத்து அல்லாஹ்வை பேரை சொல்லி துவா செய்துட்டு போவாங்க. அந்த குழந்தை உடனே ஷிஃபா பெறும். இருந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் இருந்தது. அவருடைய நியத்து நன்றாக இருந்தது, அவருடைய செயல்பாடுகள் நன்றாக இருந்தது, அவருடைய சிந்தனைகள் நன்றாக இருந்தது. அல்லாஹ் அதில் பரக்கத் வைத்திருந்தான். கொஞ்சம் இருந்தாலும் நிறைவாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இப்போ எல்லாமே இருக்கிறது, நிம்மதி இல்லை, பரக்கத் இல்லை. யாருக்காவது துவா செய்கிறாங்களா? அது காதில் கேட்கறத விட்டுட்டோம். ஒரு நேரம் எப்படி இருந்தது, ஆனால் இப்போ எப்படி சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. எப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் அன்பானவர், இது கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று அன்பானவர்களே, எலெக்ஷன் நடந்துருச்சு. அடுத்த மாதம் 4ஆம் தேதினா ரிசல்ட். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா. யா அல்லாஹ், எங்கள் மீது இறக்கப்படாத, யா அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்படாத, எங்கள் விஷயத்திலே உனக்கு அஞ்சாத ஆட்சியாளர்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது ஒவ்வொரு மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் நாடியவருக்கு தான் ஆட்சியை தருவான், நாடியவருக்கு பறிப்பான்.
நம்முடைய வேலை என்ன? துவா கேட்பது. நிச்சயமாக அல்லாஹ் நல்ல நிலை வைப்பான். அதற்காக என்ன செய்யுங்க, அந்த ரிசல்ட் வரும் வரை இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருங்க. இதுவும் கவனத்தில் கொள்ளுங்க அன்பானது. மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்றால் நம்மை யார் ஆட்சி செய்யக்கூடாது, நம்மை யார் ஆட்சி செய்யக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். சங்கிகள் நம்மை ஆட்சி செய்யலாமா? இந்துத்துவ வெறியர்கள் நம் மீது ஆட்சி செய்யலாமா? பாசிஸ் அரசு நம் மீது ஆட்சி செய்யலாமா? சகோதரர்களை நாம் காதில் கேட்கிறோம். வட மாநிலத்தில் பாருங்கள், முஸ்லிம்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். சென்ற வாரம் கூட ஒரு சின்ன குழந்தை, ஒரு மாணவனை பிடித்து ஸ்ரீராம் என்று சொல்லி என்று அந்த குழந்தையுடைய உறுப்பை ஒன்று ஒன்றா வெட்டுறாங்க. அன்பானவரே, ஒரு தனியார் ரூம்ல நடக்கல, பப்ளிக்கா சோசியல் மீடியாவிலே பப்ளிக்கா நடக்குது, எல்லாமே பார்க்கிறார்கள். என்ன செய்ய முடிஞ்சு? அது மட்டுமல்ல அன்பானவர்களே, பாசிச அரசு ஆட்சி செய்தால் இந்த நோம்புலங்க ஒரு முஸ்லிம் பெண் நோம்பு வச்சிருந்தாங்க. அந்த பெண்ணை பிடிச்சி மதுபானத்தை எடுத்து அவங்க வாயில ஊத்துறாங்க. இந்த காட்சி எல்லாமே பார்த்தாங்களா இல்லையா? யார் என்ன பண்ணிட்டாங்க? அன்பானவர்களே, முஸ்லிம் இளைஞர்கள் போராட்டம் செய்தால் எந்த செக்ஷனும் இல்லாமல் சிறையில் அடைக்கிறார்கள். முஸ்லிம் வீட்டில் ஆட்டுக்கறி இருந்தாலும் மாட்டுக்கறி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். யாரெல்லாம் முஸ்லிம்கள் போராடுகிறார்களோ அவர்கள் வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. முஸ்லிம் பெண், அதான் ஆசிஃபான சின்ன பெண்ணை, அதான் பாருங்க, எந்த அளவு கேடு கெட்டவனாக இருந்தால் கோயிலில் வைத்து 7 நாள் 7 வயசு குழந்தையை கற்பழித்து அதற்கு சித்தமாக கொள்றாங்க. இந்த விஷயம் உலகத்துக்கு தெரியுமா தெரியாதா? நாட்டு அரசுக்கு தெரியுமா தெரியாதா? நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா? நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி தெரியுமா தெரியாதா? நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர்கள் முன் தான் நடைபெறுகிறது. அதனால் தான் சொல்கிறோம், சங்கியன் நம்மளை ஆளக்கூடாது, பாசிச அரசு நம்மளை ஆளக்கூடாது. அதற்காகத்தான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, எங்களை ஆட்சி செய்யக்கூடியவன், அவனுடைய உள்ளத்திலே மென்மையை போடுவாயாக. ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேளுங்கள். இது நம் மீது கடமை. நம்ம நடிச்சிட்டு இருக்கோம், சில கூட்டங்கள் இருக்கத்தான் செய்வார்கள், வருவார்கள், அடிப்பார்கள், கொள்வார்கள் என்று. அந்த சிறு கூட்டத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்? போலீஸ் வர்றான் பின்னாடி, காவல்துறை வருகிறான். பார்க்கிறோமா இல்லையா? சகோதரி, இது போன்ற நிலை இருக்கிறது. அதற்காக வேண்டி அதிகமாக துஆ கேளுங்கள். முஸ்லிம் நம் மத்தியில் ஒற்றுமையாக இருங்கள். ஒற்றுமை தான் முக்கியம். ஒற்றுமை இல்லாததன் காரணமாகத்தான் ரோட்டில் போகிறவங்க அடிச்சுட்டு போகிறான். அன்பானவர், இது கண்டிப்பாக கவனத்திற்கு. மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நாம் அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு நேசிக்கணும் தெரியுமா? தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கணும். பாருங்க, ஒரு மனுஷன் மற்ற எல்லாத்தையும் நேசிப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான், அது குர்ஆன் இதுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான். உயிரை குர்ஆனை கொடுக்க மாட்டான். உயிர்னு அவ்வளோ ஆசை இருக்கா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தன்னுடைய உயிரை விட நபியை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய பெற்றோர்களை விட, நாம் பெற்றெடுத்த குழந்தையை விட, நாம் சம்பாதித்த பொருளை விட, நாம் கட்டிய வீடுகளை விட, எல்லா மக்களை விட அதிகமாக அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் நேசிக்கிறார்களோ அவன் தான் உண்மையான முஃமின், அவன் தான் உண்மையான முஸ்லிம், அவன் உண்மையான முஸ்லிம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் சகோதரர்களே, இந்த காலத்தில் முஸ்லீமை பார்த்து கை சேதமாக இருக்கிறது. இன்றைய காலையிலங்க ஒருத்தன் பெட்ரோல் எடுத்து தீ குடிக்க போகிறான். சரி, யாரா இருப்பான்னு சொல்லி பார்த்தா ஒரு முஸ்லீம் ஜமால் முகமது அவன் பேர்.
என்னடா காரணம்? அவனுடைய தலைவி அவனை தோத்துருவான்னு சொன்னாங்களாம். கருத்து கணிப்பில் கேள்விப்பட்டானா என் தலைவை தோத்து விடுவான். அட பாவி, அந்த தலைவனுக்காக வேண்டி, அந்த கேடு கெட்டவனுக்காக வேண்டி, ஒரு கூத்தாடிக்காக வேண்டி, ஒரு பொறுக்குகளுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதா? ஒரு முஸ்லிமாக இருந்து தன் உயிரை தற்கொலை செய்து கொண்டால் அவன் செல்வது நேரா நரகம்தான். எந்த சிபாரிசும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா? பெண்களை எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய புருஷனை விட அவன் தான் பிடிக்கும், என்னுடைய பிள்ளையை விட அவன் தான் பிடிக்கும். சகோதரர், மற்றவன் சொன்னான், ஒரு முஸ்லீம் சொல்லலாமா? இப்போதான் சிந்திக்கிறோம் சகோதரர்களே, மார்க்கம் மக்கள் மத்தியில் எவ்வளவு குறைவாக இருக்கிறது இப்போதான் தெரிகிறது. மாற்று மாற்ற அவன் வழிகாட்டு எதுவும் கிடையாது. குரானையும் ஹதீஸை வைத்துக் கொண்டு மாற்று மாத்திரம் பின்னால் நாம் செல்கிறோம், உயிரை விடுகிறோம், தன்னை அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னால் இதை விட கேவலம், இதை விட ஒரு இழிவு மாற்று மாத்தான் சொல்றாங்க. முஸ்லீம்கள் அறிவாளி என்று நினைத்தோம். அவங்க இந்த மாதிரி பின்னாடி போறதை பார்த்தா இவ்வளவு முட்டாள்களா இருக்கிறான்னு சொல்றாங்க. அந்த நிலை ஏற்படுதா இல்லையா? சகோதரர்களே, எந்த நிலை இருந்தாலும் சரி குரானை ஹதீஸை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிங்கள். அப்போது தான் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா வல் பாகியாத்துஸ் சாலிஹாத். உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் இந்த உலகத்தின் அலங்காரம், சோதனை. வல் பாகியாத்துஸ் சாலிஹாத், யார் நல்ல அமல்களை செய்தார்களோ, யார் நல்ல அமலில் ஈடுபட்டார்களோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் நிலையாக இருக்கும். அதன் அமல் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், நல்ல அமலுக்கு ஈடுபட வேண்டும். இது செய்தால்தான் கியாமத் நாள் வரை பகாவாக இருக்கும். இந்த உலகத்தின் அற்ப விஷயத்துக்காக வேண்டி நாம் தன்னை மாய்த்து கொண்டால் இதை விட ஒரு கேவலம் வேறு ஒன்றும் கிடையாது. எனவே அன்பானவர்களே, உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும், உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும், உண்மையான முஸ்லீமாக மறைக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லீமின் லட்சியமாக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தௌஃபீக் தந்தருவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.